இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த ஒரு சிறிய ரெண்டு வரி வார்த்தை தான். அதில் பெரிய பொக்கிஷமே இதில் தான் என்ன செய்து இருக்குது. வேத புத்தகத்தின் பொக்கிஷமே இதில் இருக்குது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நம்மளை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். இந்த உலகத்தில் நம்ம உண்மையை தான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது நிறைய இடங்களில். ஆனால் நம்மை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். அப்போனா நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் பார்த்தீங்களா. அவர் அப்படியே செய்வார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். நம்ம இதுவரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம உணர்ந்திருக்கிறோம். நம்மளை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் அப்படியே செய்தாரே, நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்போ சாட்சி சொல்ல விட்டாச்சுன்னா எல்லாருமே சாட்சி சொல்லிடுவாங்க. ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்துக்கிட்டே இருக்கிறார் இன்னுமே. அப்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சிகள் நிரம்ப அந்த வசனத்தின் மூலமாக இருக்கும். உண்மை உள்ளவர், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் சில நேரங்களில் உண்மை இல்லாமல் இருப்போம். நிறைய காரியங்களில் உண்மை இல்லாமல் நடந்துக்குவோம். கர்த்தருக்கே உண்மை இல்லாமல் நடந்துக்குவோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எந்தெந்த காரியத்திலும் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நாம் அவருடைய வழிகளில் நடக்காமல் மாறாக நடந்த காலங்களிலும் நம்மேல் உண்மையுள்ளவராக இருந்து நம்மை பாதுகாத்தார். அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிற போதும் அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை பாதுகாக்கிறாரு. அவர் நமக்கு ஆரம்ப காலங்களில் கொடுத்த வார்த்தைகளெல்லாம் உண்மையுள்ளவராக இருந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காலகட்டங்களில் நிறைவேறும். எல்லாம் ஒரே நேரத்தில் நிறைவேறாது. நம்ம சில காரியங்களை நமக்கு எப்போ எதை தந்தால் நமக்கு நல்லதோ அப்போ தருவார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, நம்ம அவசரப்படுவோம். ஆனால் அவர் அவசரப்படாமல் நிதானமாக அதை நமக்கு எப்போ தரணுமோ அப்போ தருவார். அப்போ தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதில் நாம் என்ன செய்யணும்னா அவசரப்படுவோம். இப்போவே தந்துடணும் அப்படின்றப்ப, இப்போவே நமக்கு அது நடந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அது தருவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தி முடிக்க பலத்த கருத்துக்களை அடங்கியிருங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி நாம் பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கணும். அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை நமக்கு எப்பவும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம எப்பவும் அதை உணர்ந்துக்கணும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறனால அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். நம்மளாம் விசுவாசத்தின் பிள்ளைகள். அதனால் அவர் சொன்னதை செய்வார். வாக்கு மாற மாட்டார். மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஒரு வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அப்படிப்பட்ட பெரிய கிருபையை அந்த தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் அப்படியே உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வசனம் சொல்லுது. அப்போ நான் உண்மையான நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நம்மை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ளும்போது அவர் அப்படியே செய்வார். அவர் தன்னுடைய உண்மையின்படியே நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். மற்றவங்க நமக்கு உண்மை இல்லாதவர் இருப்பாங்க. ஆனால் தேவன் மாறாதவர். அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் சொன்னதை செய்வார், நிறைவேற்றுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கை நாம் இதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். வேதத்தில் அநேக நீதிமான்களை அழைத்தார், அப்படியே செய்தார். ஆபிரகாமை அழைத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அப்படியே நிறைவேற்றினார். ஈசாக்கை அழைத்தார், நிறைவேற்றினார். யாக்கோபை அழைத்தார், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். யோசேப்பை அழைத்தார், அவனை உயர்த்தினார். எல்லாம் பார்க்குறோம். வேதத்தில் எஸ்தரை அழைத்தார், அவளை ஒரு நாட்டுக்கே காவலாளியாக நியமித்தார். எப்படி விடுதலை வாங்கி கொடுத்தா அதெல்லாம் பாருங்கள். எல்லாம் நேர்த்தியாக நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆமேன். அவருடைய உண்மையை நாம் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. நாம் அவருடைய உண்மையை நேசிக்கணும். அவர் உண்மையுள்ளவர் என்பதை உணர்ந்து கொண்டு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன். அப்போ அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, கர்த்தர் நம்மை அழைக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார்னு சில வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அழைத்தீர். அந்த உண்மையை எங்களுக்கு செய்தீங்க, சாட்சியாக நிறுத்தினீங்க.
ஆசீர்வாதங்களை கொடுத்தீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களுடைய விருப்பத்தையும் ஆசையை நிறைவேற்ற எங்களை